நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மும்மொழி கொள்கை பிரச்சனை நாளைக்கும் பெரிய அளவில் வெடித்து கொண்டிருக்கு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு சொல்லியிருக்குது. இதை கண்டித்து தான் பரவலாக போராட்டங்கள். நாளைக்கு ரயில் மறியல் போராட்டம், பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் போராட போகிறாங்க. ஆனால் இந்த சிந்தனை எப்படி வருதுன்னு பாருங்க. இது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு என்ன லாஜிக் இருக்கு? ஒரு மொழி, அந்த மொழி ஒரு மக்களுடைய உணர்வு, மக்களுடைய வாழ்க்கை, கருத்தியல், பண்பாடு முழுமையும் உள்ளடங்கினது தான் மொழி. ஒரு கருத்தை தெரியப்படுத்துறதுக்கும் வாழ்க்கையை உணர்வுபூர்வமாக நகர்ந்து செல்வதற்கும் பயணிப்பதற்கும் மொழி அடிப்படையானதாக இருக்குது. அந்த மொழியை விருப்பத்துக்கு ஏற்றபடியெல்லாம் மாற்ற முடியாது. நாளைக்கு ஒரு அரசு புதுசாக வர்றதுங்கிறதுக்காக மண்டையில் உள்ள தாய்மொழியை தூக்கி போட்டுட்டு நீ ஃப்ரெஞ்சை மண்டையில் தெரிஞ்சுக்கோ, ஆங்கிலம் அல்லது ஹிந்தி வேற மொழியை மண்டையில் போட்டுட்டு அதை பேசுன்னு சொன்னால் பேச முடியுமா? தாய்மொழியை மொத்தமாக எடுத்து தூக்கி போட முடியுமா? அது என்ன பெண்றைவா டக்குன்னு காட்டி மாட்டி தூக்கி போட? மொழி ஒரு உணர்வுபூர்வமான மொழி. எந்த மொழியை நான் பேச வேண்டும், விருப்பப்பட்ட மொழியை நான் படிக்கணுமா வேணாமா என்பதையெல்லாம் நம்ம தான் முடிவு பண்ணுறோம். வாழ்க்கை சூழல் தீர்மானிக்குது. வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய குஜராத்தியோ அல்லது வேறு மாநிலத்தை சேர்ந்த மனிதர்களோ தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழை டுட்டோரியலை படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வரல. இங்கே இந்த மக்கள்கிட்ட பழகி இந்த மக்களுடைய வாழ்க்கை சூழலில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு தமிழ் மொழியை கற்றுக்கிறாங்க, இயல்பாக பேசுகிறாங்க. தமிழர்களும் அப்படிதான் உலகம் முழுதும் பயணிக்கிறாங்கன்னா அந்தந்த நாட்டில் அந்தந்த மக்களுடைய மொழியை, அந்த பண்பாட்டை, வாழ்க்கையை ஓட்டத்தில் உயிரோட்டமாக கற்றுக்கிறாங்க. அந்த மொழியை பேசி அந்த மக்களோட மக்களாக வாழ்ந்துறாங்க. மொழி மனித உறவுகளை மேன்மைப்படுத்ததான், மனிதர்களை பிரிப்பதற்கும் மனிதர்களை ஒடுக்குவதற்கும் அவர்களை அவமானப்படுத்துறதுக்கும் கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? நீ கட்டாயமாக ஒரு இந்தியை கட்டாய மொழியாக வச்சுக்கணும் என்பதற்கு நிகராக அப்படி ஒரு உள்நோக்கத்தில் காலந்தோறும் வரலாறுதோறும் தொடர்ந்து இந்தியை உள்ளே திணிப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. இது ஆரிய பார்ப்பு சனாதன சிந்தனையில் உள்ள அமைப்பு தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதனுடைய உள்நோக்கத்தோட இன்னைக்கு மும்மொழி கொள்கை வந்திருக்கு. இது இன்னைக்கு டெக்னாலஜி வளர்றதுக்கு ஏற்றபடி, நம்முடைய சிந்தனையும் மக்களுடைய வாழ்க்கை தரமும் வளர்றதுக்கு ஏற்றபடி ஒரு அரசியல் தலைமை வளர வேண்டாமா? நீ லூசா நான் லூசா? ஒரு அரசியல் தலைமை மங்குனி தலைமை ஒரு கொள்கையை முன் வச்சா நீ கொஞ்சமாவது அறிவு தரத்தை எடுத்துக்க முடியுமா? நம்ம இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி, அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, கணினி என்ற நவீன தொழில்நுட்பம் என்ன சொல்றது? உன்னுடைய கருத்தை, உன்னுடைய உணர்வுகளை நீ பேசுறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு மொழி தடை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மொழி, உன்னுடைய தாய்மொழியில நீ உறுதியாக அழகாக பேசலாம். பேசு, உன்னுடைய கருத்தை தெரியப்படுத்து, உன்னுடைய உணர்வுகளை தெரியப்படுத்து. அதை நான் எத்தனை மொழிக்கு வேணும்னாலும் நான் அதை மொழிபெயர்த்து நான் சொல்லுவேன் அப்படிதானே சொல்லுது ஏஐ. அது கட்டாயமாக நீ இந்த மொழியை தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் ஒரு தொழில்நுட்பமாக ஒரு தொழில்நுட்பத்தோடு இணைச்சோன்னு நான் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லலைல. ஒரு மொழியில் பேசுகிறான், மலையாளியில் பேசுகிறாங்க அப்படின்னா கேட்குறவங்க எனக்கு இங்கிலீஷில் அது டிரான்ஸ்லேட் ஆகணும் அல்லது ஃப்ரான்ஸில் டிரான்ஸ்லேட் ஆகணும், தமிழில் எனக்கு கேட்கணும்னு சொல்லி டியூன் பண்ணிட்டு வச்சா கேட்குறவங்களுக்கு பேசுகிற அதே நேரத்தில் அதே மொழியில் கேட்குது. நான் எந்த மொழியில் பேசினாலும் கேட்குறேன்னு அதே மொழியில் புரிஞ்சுக்க முடியும். அந்த உயரத்துக்கு ஏஐ தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது சம்மந்தமே இல்லாமல் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்துக்கு பின் சேர்ந்து போகாமல் நீ பாதாள கிணத்துல பாதாள சாக்கடையில் விழுகிற மாதிரி நீ மொழி கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குனா இது முட்டாள்தனமாக இல்லை. உனக்கு ஏன் இப்படி பதனது? ஏன் இப்படி இந்த நோக்கம் எதுக்காக? நான் என்ன நினைக்கிறேன், நீ டெக்னாலஜியோடு சேர்ந்து வளர்ற தகுதியோட நீ இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டேன்னா தமிழ் 1000 ஆண்டு காலம், 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பியம் என்ன சொல்லுது? முதல் பொருள் என்பது பரம்பொருள் இல்லை, பருப்பொருள். முதல் என்பது நிலமும் பொழுதும். அறிவியல் தத்துவத்தை பேசுது. அறிவு என்பது 6 அறிவு, ஓரறிவு, ஈரறிவு, 6வது அறிவு மனநே, சிந்தனை, சிந்தித்தறிவது 6வது அறிவாக மனித இனம் இருக்கு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படி பழமைக்கு பழமையாக, முதுமைக்கு முதுமையாகவும், இன்னைக்கு இளமைக்கு இளமையாகவும் தமிழ் இருக்கு. இன்னைக்கும்
பழைய தமிழ் அற கருத்துக்களை சிந்தனைகளை எல்லாம் குழந்தைங்க வந்து திருக்குறளாகவும் ஆத்திச்சூடியாகவும் பேச முடியுது, புரிஞ்சுக்க முடியுது, பாட முடியுது. செயற்கை நுண்ணறிவு கணினியில் போய் ரொம்ப அற்புதமாக தமிழ் மொழி போய் உட்கார்ந்துக்குது. அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக தொழில்நுட்பத்தோட இணைந்து மக்கள் வளர்றதுனால தான் சுயமரியாதையோட, சமூக மரியாதையோட, ஒழுக்கத்தோட, அரசீற்றத்தோட வர முடியுது. ஆனால் இந்த தகுதி உனக்கு இல்லை. ஏன்னா நீ சொல்கிற மொழியில் பண்பாடு இல்லை, அறிவியல் இல்லை. அது என்ன சொல்லுது? ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையை சொல்லுது. எதிரிகளை எப்படி அழிக்கணும், எப்படி கொடூரமாக நடந்துக்கணும்னு சொல்லுது. ரொம்ப பாலுணர்வு உணர்ச்சிகளை, ரொம்ப ஆபாசத்தனமான மஞ்சள் பொறுக்கித்தனமான பண்பாடைகள்லாம், பாலுணர்வு வன்முறைகள்லாம் பேசுது. இப்படிப்பட்ட ஒரு மொழியை போயிட்டு நீ வந்து தாய்மொழியாக கூட பேசுற. எந்த மாநிலத்திலும் தாய்மொழியாக சமஸ்கிருதம் இருக்கு அல்லது ஹிந்தி இருக்கு. இந்தியில் அப்படி ஒன்றும் பண்பாடு இல்லை, அறிவியலும் இல்லை. அப்போ அதை போயிட்டு ஏஐ கிட்ட போய் நீ சொல்ல முடியுமா? ஏஐ கிட்ட வந்து நீ தொழில்நுட்ப தகுதிக்கு ஏற்றபடி இந்தியை பயன்படுத்த முடியுமா? சமஸ்கிருதத்தை பயன்படுத்த முடியுமா? அது வந்து மொழிபெயர்த்து சொல்ல முடியுமா? மொழிபெயர்க்கிறதுக்கு தேவையான கருத்தியல்கள் அந்த மொழியில் இருக்கா அப்படின்னா இல்லைங்கிறதுனால நீ பதட்டப்படுற, பயப்படுற. இப்போ நீ வளர்ச்சி அடைய முடியலைங்கிறதுனால நீ என்ன பண்ற? ஒரு சமூக குற்றவாளி போல நீ நடந்துக்க. ஏன் கண்ணு நொல்லையா இருக்குங்கிறதுக்காக இதை சரிப்படுத்துறதுக்கு, குணப்படுத்துறதுக்கு கூட உள்ளவர்களுடைய உதவி நாடாமல், அவர்களோடு சேர்ந்து நீ பயணிக்க தயாராகாமல் நீ என்ன செய்யற? எனக்கு ஒரு கண்ணு நொல்லையா இருக்கு, அதனால 2 கடையை நான் நோண்டினேன்னு சொல்றேன்னா நீ இவ்வளோ குரூரமான ஆளா இருக்க, இவ்வளோ மோசமான ஆளா இருக்க. அப்போ இந்த தன்மை தான் ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய மத்திய அரசுகிட்ட வெளிப்படுதுன்னு நாம் பார்க்குறோம். மும்மொழி கொள்கை ரொம்ப மோசமான, மீண்டும் தமிழகத்தை 1964 கட்டத்தில் மொழிப்போர் காலகட்டத்துக்கு கொண்டு போகுது. மீண்டும் தந்தை பெரியார் உயிரோட்டமாக அணிதிரண்டு எழுந்து வருகிறார். அப்படி ஒரு வரலாற்று கட்டத்தை நிர்பந்திக்கிற மகிழ்ச்சியாக இருந்துக்கிறோம். நாடு சும்மா விடாது, ஒழுங்காக திருந்த போகிற, இல்லைன்னா திருத்த வேண்டியது வரும். நண்பர்களே, மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம், விரட்டி இருப்போம், தாய்மொழியை நிலைநாட்டுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.